Good morning, children. Today we are going to see Course of World War Part 2. We will start with Invention of Russia 1941 to 1942. Germany ரஷ்யாவை இன்வெர்ட் பண்ணி ரஷ்யாவோட மெனி ரீஜன்ஸ் வந்து கேப்சர் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணாங்க. அண்ட் தென் ஜெர்மனிக்கு ரஷ்யாவோட நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எஸ்பெஷலி அதோட ஆயில் ரிசோர்ஸ்னால பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா எக்கனாமிக்கலாக அவங்க வந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம் இல்லையா, ஆயில் இருந்தாவே. அதனால் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் கேப்சரிங் ரஷ்யா. ஸோ 1000 மைல்ஸ் வரைக்கும் ரஷ்யாக்குள்ளே ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிட்டாங்கனாக்கா பெனிட்ரேட் பண்ணிட்டாங்க. ஜெர்மன்ஸ் உள்ளே போயிட்டாங்க. தென் மாஸ்கோவை கேப்சர் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் பட் அல்டிமேட்லி இன்னும் மாஸ்கோவை தாண்டி உள்ளே போகும்போது ஜெர்மன் ஆர்மி பீப்புளால் ரஷ்யன் கிளைமேட்டை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியலை. அண்ட் தென் அவங்களுக்கு ரொம்ப லாங் ட்ராவல்னால அவங்களால வந்து அவங்களோட ஹெல்த்தை அவங்களுக்கு சஸ்டெயின் பண்ணல. நெக்ஸ்ட் தே ரீச் பேட்டில் ஸ்டாலின்கார்ட். அது ஒரு சிட்டி, ஒரு இண்டஸ்ட்ரியல், பயங்கரமான ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி. 1942 17th ஜூலைலேருந்து 2nd February 1943 வரைக்கும் அங்கே ஸ்டாலின்கார்டுக்காக ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் பயங்கரமாக சண்டை நடந்தது. ஸ்டாலின்கார்டு சிட்டி பார்த்திங்கனாக்கா ரஷ்யன் லீடர் ஸ்டாலினோட நேமில் இருக்குது. ஸோ அந்த கேப்சர் பண்ணாலே ஹிட்லருக்கு பெரிய ஒரு விக்ட்ரி. இன்னொரு ரீசன் அவன் ஸ்டாலின்கார்டு கேப்சர் பண்ணுறதுக்கு என்ன பிளான்னாக்கா சதர்ன் டிரான்ஸ்போர்ட்டை கட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டாலின்கார்டை கேப்சர் பண்ணி ரஷ்யன் ஆர்மினால் இதுக்குள்ளே சவுத் சைட் ஆஃப் ரஷ்யாக்குள்ளே போக முடியாது. ஏன்னா அங்கே தான் ஆயில் ஃபீல்ட்ஸ் நிறையா இருக்குது. அதனால் அதை கேப்சர் பண்ணுறதுக்காக ஸ்டாலின்கார்டுக்கு நிறைய ஜெர்மன்ஸ் ட்ரை பண்ணாங்க. த ஆப்ரேஷன் டு கேப்சர் ஸ்டாலின்கார்டு, அதுக்கு பேர் என்ன ஆப்ரேஷன் வச்சுருந்தாங்கனாக்கா ஜெர்மனி ஃபால் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. தட் இஸ் ஆப்ரேஷன் ப்ளூ. ரஷ்யன் பீப்புள்ஸ் பயங்கரமாக சஃபர் பண்ணாங்க. அவங்களோட ஒர்க்கிங் கண்டிஷன், லிவிங் கண்டிஷன் பயங்கரமாக ரொம்ப சஃபர் பண்ணாங்க ஜெர்மன்ஸ் ஆக்குபை பண்ண பிளேஸில். ஸோ ரஷ்யாவோட 1/3 ஆஃப் த பீப்புள் வந்து தே லாஸ் தேர் லைஃப். 15 million காமன் பீப்புளையும் 10 million ஆர்ம்டு பர்சன்ஸையும் என்ன பண்ணிருக்காங்கனாக்கா ஜெர்மன்ஸ் வந்து கொண்டுட்டாங்க. அண்ட் தென் பட் த பீப்புள் ஆஃப் Russia still interested in protecting their Stalingrad city. அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக இருந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி they at last won the battle of Stalingrad and they declared the war. அந்த வாரை என்ன நமக்கு சொன்னாங்கனாக்கா கிரேட் பேட்ரியாட்டிக் வார் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேட்டில் ஆஃப் அல் அமீன். இது நார்த் ஆஃப்ரிக்காவில் நடந்த வார். நார்த் ஆஃப்ரிக்காவில் ஜென்ரல் ரோமல் அப்படிங்கிறவர், ஜெர்மன் ஜென்ரல் ரோமல் வந்து இங்கிலாண்டோட ஈஜிப்ட் ஏரியாவை தவிர மிச்ச எல்லா ரீஜனையும் கேப்சர் பண்ணிட்டாரு. பட் ஆலிட் ஃபோர்ஸோட இன்னொரு ஜென்ரல் மான்டகோமெரி அவர் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணி ஜெர்மன்ஸ் நார்த் ஆஃப்ரிக்கா உள்ள என்ட்ரான ஜெர்மன்ஸை திரும்ப என்ன பண்ணார், அந்த டெசர்ட் ரீஜனில் திரும்ப ரன் பேக் பண்ண வச்சார். அண்ட் அட் லாஸ்ட் த ஆலிட் கேப்சர் த அல் அமீன் ஏரியா ஆஃப் நார்த் ஆஃப்ரிக்கா. இது வந்து இட்டாலியை கேப்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ ஏற்கனவே அங்கே இன்டர்னல் ப்ராப்ளம்னால முசோலினி என்ன பண்ணாங்க, ஓவர் த்ரோ பண்ணி அங்கே வேறு ஒரு நார்மல் ரிப்பப்ளிகன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு. தட் வாஸ் சரண்டர் டு ஆலிட் இன் 1943. இருந்தாலும் ஜெர்மனி ஹிட்லர் என்ன பண்ணியிருந்தாருனாக்கா முசோலினி ஒரு பப்பட் கிங்காக நார்த்தன் இட்டாலியில் பிளேஸ் பண்ணியிருந்தார். பட் ஹி வாஸ் கில்டு. தட் முசோலினி வாஸ் கில்ட் ஆன் April 1945 பை இட்டாலியன் பார்ட்டிசன்ஸ். தென் கம்ஸ் த எண்ட் ஆஃப் ஹிட்லர். இந்த ஹிட்லரோட ஆலைட் ஃபோர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ஃப்ரான்ஸோட நார்மாண்டி அப்படிங்கிற பிளேஸை ஜெர்மனிக்கிட்ட இருந்து கேப்சர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரான்ஸில் இருக்கிற ஜெர்மன் ஃபோர்ஸ் எல்லாம் வெளியில் தள்ளினாங்க. கிட்டத்தட்ட May 1945 வரைக்கும் இந்த வார் கண்டினியூ ஆகி டோட்டல் ஃப்ரான்ஸ் கமாண்டர் தான் ஆலிட் பவர். ஸோ ஹிட்லர் 1945 ஏப்ரலில் ஹி கமிட்டட் சூசைட். வேறு வழியே இல்லாமல், பிகாஸ் அவரோட ஈஸ்ட் ஃப்ரான்டையரும் யார் கைக்கு போயிடுச்சு அப்படின்னாக்கா ரஷ்யன் ஆர்மி கைக்கு போயிடுச்சு. ஃப்ரம் 1944 ஈஸ்ட் ஜெர்மனியை ரஷ்யன்ஸ் வந்து கேப்சர் பண்ண ஆரம்பிச்சு ஈஸ்ட் ஜெர்மனி, போலாண்டு, ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யூரோப், அவங்க வந்து பார்ட் ஆஃப் பர்லினையும் அவங்க ரஷ்யா வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபோர்ஸபிளி ஹிட்லர் ஹேஸ் டு ஃபேஸ் ஹிஸ் எண்ட் அண்ட் கமிட்டட் சூசைட். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஹெட்டிங் வார் இன் த ஏஷியா பசிபிக் ரீஜன். ஜப்பான் ஒரு சுப்ரீம் பவராக எமர்ஜ் ஆச்சு ஃபாலோயிங் பை ஹிட்லர். ஸோ ஜாப்பனீஸ் என்ன பண்ணாங்க, தி இன்வேடட் மஞ்சூரியா. அப்படியே சைனாவோட கொஞ்சமாக ஒவ்வொரு ரீஜனாக கேப்சர் பண்ணாங்க. மஞ்சூரியாவை 1931 கேப்சர் பண்ணி அண்ட் தென் சைனா என்ன பண்ணாங்கனாக்கா தே அப்பீல் டு லீக் ஆஃப் நேஷன்ஸ். பட் லீக் ஆஃப் நேஷன்ஸ் கிட்ட ஏற்கனவே பவர் இல்லை. சைனா அப்பீலை அது வந்து எதுவுமே அதுக்கான ரிப்ளை வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ்னால சைனாவுக்கு எந்த வகையிலையும் ஹெல்ப் பண்ண முடியல. அட் லாஸ்ட் என்னாச்சு அப்படின்னாக்கா அகெயின் ஜப்பான் கேப்சர்டு பீக்கிங், தட் இஸ் பீஜிங், டுடேஸ் கேபிட்டல் ஆஃப் சைனா, இன் 19
37, அப்புறம் ஷாங்காய், நான்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரீஜனாக கேப்சர் பண்ணாங்க. அவங்க நான்கிங்கை புது கேபிட்டல் சிட்டியாக சைனா ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கே இருக்க மக்களை எல்லாம் பயங்கரமாக கொடுமைப்படுத்தி கொலை பண்ணாங்க. குழந்தைங்க, உமன் யாருமே பார்க்காம பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணாங்க. இருந்தாலும் கூட சைனீஸ் திருப்பியும் அப்ரோச் த லீக். எந்த வகையில் லீக் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. இந்த சைனீஸ் ஆர்மி வந்து என்ன பண்ணுச்சுனாக்கா, ஒரு மலை பிரதேசத்தில் அவங்களோட ராஜா ஷியாங் கே ஷேக் அப்படிங்கிற அவங்க கிங்கோட போய் ஒரு மலை பிரதேசத்தில் அங்கே இருந்துட்டு ஜாப்பனீஸோட ஃபைட் பண்ணாங்க. பட் தே கான் டூ எனி திங் பிகாஸ் ஆஃப் ஜெர்மனிஸ் அக்ரெசிவ் ஆட்டிடியூட். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜெர்மன் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா, ஈஸ்ட் ஏஷியன் ஐலாண்ட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கேப்சர் பண்ணி ஒரு சுப்ரீம் பாரா பசிபிக் ஏஷியாவில் அது டெவலப் ஆச்சு. இப்படி இருக்கிற சமயத்தில் பேர்ல் ஹார்பர் சைனாவில் ஒரு ஹார்பர் பிளேஸு. ஸோ அங்கே வர அமெரிக்கன் நேவல் ஷிப்ஸை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா, எந்த ஒரு வார்னிங்கும் கொடுக்காமையே ஜப்பான் வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. திஸ் மேட் அமெரிக்கா டு என்டர் இன்டு த வார் தட் இஸ் பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட் விச் டுக் ஆன் 1941. ஸோ அந்த நிறைய பேட்டல் ஷிப்ஸு, ஃபைட்டர் பிளேன்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணதுனால ஜஸ்ட் அமெரிக்கா டிக்ளேர்ட் வார் ஆன் ஜப்பான். அமெரிக்கா கூட பிரிட்டன் அண்ட் சைனா ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ஹியர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, போத் ஏஷியா பசிபிக்லையும் யூரோப்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வார் பிகம் காமன் காஸ் ஆகிடுச்சு. ஏன்னாக்கா அங்கேயும் பிரிட்டன், இங்கேயும் பிரிட்டன், அங்கேயும் அமெரிக்கா, இங்கே ஒன்று சைனா புதுசாக ஆட் ஆயிருக்கு, அவ்வளோதான். இன்ஸ்பைட் ஆஃப் அமெரிக்காஸ் வார்னிங், ஜப்பான் எதையுமே காதில் போட்டுக்காம சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஐலாண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பிலிப்பைன்ஸ், ஹாங்காங், சிங்கப்பூர், மலையானை கேப்சர் பண்ணி எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் பயங்கரமாக கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த பசிபிக் ரீஜனில் அலைடு நிறைய பேர் அலைடு ஃபோர்ஸ் வந்து பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. த கலோனியல் ரூலர்ஸ் பிரிட்டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க டெரிட்டரிஸ் விட்டுட்டு அப்படியே போக வேண்டியதாகிடுச்சு. நிறைய யூரோப்பியன் டெரிட்டரிஸ் வந்து இங்கே இருந்தவங்கெல்லாம் அப்படியே ஜாப்பனீஸ்க்கு விட்டுட்டு போயிட்டாங்க. மக்கள் தான் ரொம்ப வந்து பயங்கரமாக சஃபர் ஆனது இதில். இன்னும் சொல்லப்போனால் சைனாவில் பர்மாலெலாம் சண்டை வரும்போது மக்கள் நடந்தே நம்ம இந்தியாவுக்குள்ளே உள்ளே வந்தாங்க. பர்மாலேருந்து நடந்தே நம்ம இந்தியாவுக்குள்ளே உள்ளே வந்தாங்க. சைனாவும் இந்தியாவும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி, ஆலைட் ஃபோர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி ஜப்பானை வந்து பின்வாங்க வச்சாங்க. டியூ டு ஜப்பான்ஸ் அக்ரெசிவ் ஆட்டிடியூட் சஃபர் ஆனது காமன் பீப்புள். நெக்ஸ்ட் ஹெட்டிங் பேட்டில் ஆஃப் மிட்வே அண்ட் பேட்டில் ஆஃப் கவுடல் கனால் 1942. யூஎஸ் நேவி வந்து என்ன பண்ணிடுச்சுனாக்கா, டிஃபீட்டட் த ஜப்பான் நேவி. பேட்டில் ஆஃப் மிட்வேல ஜப்பான் நேவியை யூஎஸ் நேவி தோக்கடிச்சிச்சு, விச் டர்ன் த டைடு இன் ஃபேவர் ஆஃப் ஆலிஸ். இப்போ ஆலிஸ் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அடுத்தது கவுடல் கனால் பார்த்திங்க அப்படின்னாக்கா சொலமன் ஐலாண்டில் இருக்குது. இங்கேயும் அங்கே ஆர்மிக்கும் நேவிக்கும் பயங்கரமாக சண்டை நடந்தது ஃபார் செவரல் மந்த்ஸ். கடைசியாக ஜப்பான் வாஸ் டிஃபீட்டட். ஆஃப்டர் திஸ் அமெரிக்கன் ஃபோர்ஸ் என்ன பண்ணுச்சுனாக்கா, ஃபிலிப்பைன்ஸ் ரீடேக் பண்ணுச்சு. கிராஜுவலாக ஜப்பானோட டெரிட்டரிஸ் அப்படியே டிக்ரீஸ் ஆகி ஜப்பான் வாஸ் புஷ் பேக் டு இட்ஸ் ஓன் ஐலாண்ட். அண்ட் ஜாப்பனீஸ் ஜென்ரல்ஸ் என்ன பண்ணாங்கனாக்கா, தே ஆர் நாட் ரெடி டு சரண்டர். ஸோ அதனால் யூஎஸ் என்ன பண்ணுச்சுன்னா, நான் உங்களோட டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வச்சு தே பிளாஸ்ட் பாம் இன் ஹிரோஷிமா. அதுக்கும் ஜாப்பனீஸ் ஜென்ரல் வந்து ஒத்து வரல. அகெயின் தே ட்ராப்டு த பாம் ஆன் நாகசாக்கி. அட் லாஸ்ட் ஜப்பான் வாஸ் சரண்டர் ஆன் 15th August 1945. அண்ட் அப்போ ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணாங்க 2nd September 1945. அதோட த வேர்ல்டு வார் கேம் டு எண்ட். ஸோ இந்த வேர்ல்டு வார கொடுமைகள் பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னும் நிறைய இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹெட்டிங் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார், தட் இஸ் நியூ ஜியோ பொலிட்டிக்கல் பார் அலைன்மெண்ட். வேர்ல்டு வார் 2 எண்ட் ஆனது இல்லாமல் வேர்ல்டில் 2 நியூ சூப்பர் பவர்ஸ் எமர்ஜ் ஆச்சு. ஒன்று யுனைடெட் நேஷன்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸு, இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா ரஷ்யா. இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் பார்த்திங்கனாக்கா ஆன்டி கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிக்கு அகென்ஸ்டாக, ரஷ்யா பார்த்திங்கனாக்கா கம்யூனிஸ்ட் ஐடியாவுக்கு ஃபேவராக. அடுத்தது பார்த்திங்கனாக்கா நியூக்ளியர் ப்ரோலிஃபெரேஷன். ஸோ இதில் என்ன ஆச்சுனாக்கா, அதாவது நெக்ஸ்ட் எஃபெக்ட் வேர்ல்டு ஃபுல்லாமே நிறைய பாம்ஸ், எல்லோரும் அவங்கவுங்களோட சூப்பர்மசியை காமிக்கிறதுக்காக நிறைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் எல்லாருமே நியூக்ளியர் வெப்பன்ஸ். எதுக்காக அப்படின்னாக்கா, இன்னும் சொன்னால் செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லி அவங்கவுங்க நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது இன்டர்னல் ஏஜென்சிஸ்,
நிறைய இன்டர்னல் லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஆரம்பிக்கும் போதே நிறைய இன்டர்னல் ஏஜென்சிஸ் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா லீக் ஆஃப் நேஷன்ஸ் அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பட் யுனைடெட் நேஷன்ஸு, வேர்ல்டு பேங்க்கு, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு எல்லாம் எஃபெக்ட்டுக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் ஒரு கண்ட்ரி எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி யுஎன்ஓ ஆரம்பித்தாங்க. இது எல்லாம் இல்லாமல் இன்னும் நிறைய எக்கனாமிக்கல் அண்ட் சோஷியல் சேஞ்சஸ் வந்து வேர்ல்டு வார் முடிஞ்சதும் நடந்தது. கலோனியல் பவர்ஸ், அதாவது நிறைய கண்ட்ரிஸ் கேப்சர் பண்ணியிருந்தாங்களே, அந்த கலோனியல் பவர்ஸ் எல்லாமே அவங்களோட காலனிஸ்க்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்பட்டது. இந்தியா வாஸ் த ஃபஸ்ட் டு அச்சீவ் இண்டிபெண்டன்ஸ். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் இயர்ஸில், நெக்ஸ்ட் கம்மிங் இயர்ஸில் நிறைய நேஷன்ஸ் வந்து அவங்களோட ஃப்ரீடம் வாங்கிக்கிட்டாங்க. உமன் ஸ்டார்டட் என்டரிங் த லேபர் ஃபோர்ஸ் இன் கிரேட்டர் நம்பர்ஸ். வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கப்புறம், ஏற்கனவே வேர்ல்டு வார் 2லேயே அவங்க நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. உமன் ஸ்டார்டட் என்ட்ரிங் இன்டு லேபர் ஃபோர்ஸ் இன் அ great numbers. Social notations of stable social relationship, marriage, family அப்படின்னு மட்டும் இல்லாமல் they came into work and changed as more and more women become economically independent. இன்னைக்கு வரைக்கும் the women power emerged as a great power. Thank you. Up to this, the World War II course is completed.